சண்டே ஆஃப்டர்நூன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்போ கூட ஒழுங்கா வராது. ஆனா அவசரமா பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும். அது மாரி தான் நேத்தும் சூப்பரா இருந்தது. நல்லா சாப்பிட்டு ஒரு 6:30 வரைக்கும் நல்லா தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் பக்கமே வந்தேன். அம்மா வந்து காஃபி போட்டு வச்சிருந்தாங்க. அத குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் கிச்சன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாளாவே நான் வந்து எதுவுமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலன்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஸோ கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ணியே ஆகணும். அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. காலையில வாஷ் பண்ண பாத்திரம்லாம் எடுத்து வைக்கவும் இல்ல, மதியம் சாப்பிட்டு போய் படுத்ததோட சரி. அப்போ வந்து எந்த பிளேட்ஸ் கூட நான் எதுவும் வாஷ் பண்ணல. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வும் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டேன். நைட் சாப்பாட்டுக்கு பிரியாணியே மீதி இருந்தது. அதே வந்து சாப்பிட்டுப்போம். அப்பாவுக்கு மட்டும் தான் ராகி உப்புமா வந்து ரெடி பண்ணோம். மாவு வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பெசஞ்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பயிறு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சோன்னா, உப்புமா வந்து ரெடி ஆயிடும்.